ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் நாளிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, எங்களை படைத்தவரே, எங்களை காக்கின்றவரே, வார்த்தையின் வழியாய் எங்களை வழிநடத்துகிற கர்த்தரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த செப்டம்பர் மாதம் ஆண்டவர் 3ஆம் நாளாகிய இதோ இந்த புதன்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்கள் பயணங்களை, பணிகளை, ஊழியத்தை ஆசீர்வதித்து இப்பொழுதும் உம்முடைய இறை வார்த்தையோடு இந்த நாளை ஆரம்பிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வதி இது எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை தாரும். எங்கள் குழுவை ஆண்டவர் எடுத்து நீர் பயன்படுத்தும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையிலே நாம் ஆண்டவரை துதிக்கும்படியாய் 79வது பாடலாகிய கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை அவருடைய இருந்து நாம் பாடுவோம். கண்களை ஏறெடுப்பேன் என்ற 79. கண்களை ஏறெடுப்பேன் வேண்மண் உண்டாக்கிய வீத்தகனிடமிருந்து வேண்மண் உண்டாக்கிய வீத்தகனிடமிருந்து எண்ணில்லாவோ தாசை எந்தனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். காலை தள்ளாட ஓட்டார் ஓரங்காது காப்பவர் காலை தள்ளாட ஓட்டார் வேலையில் நேன்றீச வேலரை காப்பவர் வேலையில் நேன்றீச வேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணோரங்காரவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். பக்தர் நீழல் அவரே என்னை ஆதரி தேடும் பக்தர் நீழல் அவரே ஏகால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல் ஏகால நிலைமையில் என்னை சேதப்படுத்தாமல் அக்கோலம் கொண்டோனை அக்காலம் புரியவே கண்களை ஏறெடுப்பேன் மாமேறு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன்.
எல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர் கண்களை ஏறெடுப்பேன் மாமேரு நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். நாளின் இறை செய்தியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது 2 சாமுவேலின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 15 முடிய நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த புத்தகம் அரசர்களுடைய காலத்தில் சாமுவேலின் நாட்களிலே, தீர்க்கதரிசி அவருடைய நாட்களிலே யாரெல்லாம் அரசர்களாக அருட்பொழிவு பெற்றார்களோ அவர்களை பற்றிய செய்தி. 1 சாமுவேலுடைய தொடர்ச்சியான ஒரு நூல்தான் 2 சாமுவேல். அரசர் தாவீதின் ஆட்சி வரலாற்றை கூறுகிறது. முதல் 4 அதிகாரங்கள் தெற்கே யூதாவின் மேல் அவர் ஆட்சி புரிந்ததையும், பின்னைய அதிகாரங்கள் வடபகுதியான இஸ்ரேல் உட்பட நாடு முழுவதின் மேலும் அவர் ஆட்சி புரிந்ததையும் விரித்து உரைக்கின்றன. தாவீது தம் அரசை விரிவுபடுத்தவும் தம் நிலையை உறுதிப்படுத்தவும் நாட்டிலுள்ள எதிரிகளோடும் வேறு அரசர்களோடும் போராடியதை நூல் படம் பிடித்து காட்டுகின்றது. தாவீது ஆண்டவரிடம் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்ததோடு தம் மக்களின் முழு நம்பிக்கையும் பெற்றிருந்தார். இருப்பினும் சில நேரங்களில் தம் தவறான நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எந்த பாவத்தையும் செய்ய தயங்காதவராய் இருந்திருக்கின்றார். அவருடைய பாவங்களை இறைவாக்கினர் நாத்தான் அவருக்கு சுட்டி காட்டிய போது அவர் அவற்றை அறிக்கையிட்டு கடவுள் அளித்த தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் செய்தார். தாவீதின் வாழ்வையும் அவர்தம் வெற்றிகளும் இஸ்ரேலின் மக்களின் மனதில் ஆழமாய் பதிந்து விட்டன. எனவேதான் பிற்காலத்தில் நாடு தொல்லைக்கு உட்பட்ட நேரங்களில் அவரை போல் தங்களுக்காக போராடக்கூடிய தாவீதின் மகன் தங்களுக்கு அரசராய் மீண்டும் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, முகவரையில் சொன்னதை போல தாவீது மிக சிறந்த அரசனாய் வாழ்ந்தான். அவன் யாருக்கு முன்னோடியா இருந்தான்னா இயேசு ஆண்டவருக்கு முன்னோடியா இருந்தான். இயேசு ஆண்டவருடைய வருகையிலே இந்த உலகத்தை எப்படி நீதியோடும் நியாயத்தோடும் அவர் நியாயம் தீர்ப்பார், வழிநடத்துவார், அரசாட்சி செய்வார் என்கின்ற ஒரு அழகான ஒரு முன்னூட்டத்தை தாவீது காண்பிக்கின்றார். அதே வேளையில் நாத்தான் தாவீதினிடத்தில் போய் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நம்ம இங்கே பார்க்கின்றோம். தாவீது தன் படை தளபதியாகிய உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்ட போது அவர் சற்றும் தயங்காதவராய் நாத்தான் போய் தாவீதினிடத்தில் நீர் செய்வது தவறு, கடவுளுடைய பிள்ளையாயிருந்து நீ இப்படி செய்யக்கூடாது என்பதை சொல்லும்போது ஒரு அரசனாயிருந்தும் அதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதை அங்கீகரித்து கொண்டு பாவத்தை அறிக்கையிட்டு புது வாழ்வு பெறுகிறதை நம்ம பார்க்கணும். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். நாத்தானின் அறிவுரை, தாவீது மனமாறுதல். ஆண்டவர் நாத்தானை தாவீதிடம் அனுப்பினார். நாத்தான் அவரிடம் வந்து பின்வருமாறு கூறினார். ஒரு நகரில் 2 மனிதர் இருந்தனர். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் ஏராளமாய் இருந்தன. ஏழையிடம் ஒரு ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் பருகியது. அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளைப் போலவே இருந்தது. வழிப்போக்கன் ஒருவன் செல்வனிடம் வந்தான். தன்னிடம் வந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய தன் ஆடு மாடுகள் நின்று ஒன்றை எடுப்பதை விட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். உடனே தாவீது அம்மனிதன் மேல் சீற்றம் கொண்டு, ஆண்டவர் மேல் ஆணை, இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும்.
இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று நாத்தானிடம் கூறினார். அப்போது நாத்தான் தாவீதிடம், நீயே அந்த மனிதன், இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரவேலின் அரசனாய் உன்னை திருப்பொழிவு செய்தேன். நான் உன்னை சவுலின் கை நின்று விடுவித்தேன். உன் தலைவரின் வீட்டை உன்னிடம் ஒப்படைத்தேன். அவன் மனைவியரையும் உனக்கு மனைவியர் ஆக்கினேன். இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் உனக்கு அளித்தேன். இது போதாது என்று உனக்கு மேலும் மிகுதியாய் கொடுத்திருப்பேன். பின் ஏன் நீ ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்து அவர் தம் பார்வையில் தீயது செய்தாய்? இத்தியன் உரியாவை நீ வாளுக்கு இரையாக்கி அவன் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். அம்மோனியரின் வாளால் அவனை மாய்த்து விட்டாய். இனி உன் குடும்பத்தினின்று வாள் என்றும் விலகாது. ஏனெனில் நீ என்னை புறக்கணித்து இத்தியன் உரியாவின் மனைவியை உன் மனைவியாக்கி கொண்டாய். இதோ ஆண்டவர் எவ்வாறு கூறுகிறார், உன் குடும்பத்தினின்று நான் உனக்கு தீங்கை வரவழைப்பேன். உன் கண்கள் காண உன் மனைவியரை உனக்கு அழுத்தப்பட ஒப்புவிப்பேன். அவன் பட்ட பகலில் உன் மனைவியாரோடு படுத்திருப்பான். மறைவில் செய்ததை அனைத்தும் இஸ்ரவேலின் மக்கள் காணும்போது நான் பட்ட பகலில் நிகழ செய்வேன் என்று கூறினார். அன்பான தேவ பிள்ளைகளே, காலையில் இது ஒரு கடுமையான ஒரு உபதேசமாய் இருக்கிறது. தாவீது மிக சிறந்த மனிதனாய் இருந்தாலும் அவன் 6ஆம் கற்பனைக்கு விரோதமாய் பாவம் செய்தான். கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, திருமணம் என்பது, திருமண பந்தம், திருமண உறவு என்பது கிறிஸ்தவ வாழ்வின்படி, நியமத்தின்படி ஒருவனுக்கு ஒருத்திதான். அதை மீறி செயல்படுகிற போதுதான் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகிறது. இன்றைக்கு நாம் ஊடகங்களிலே, செய்தியிலே பார்க்கிறோம், கணவனை விட்டு திருமண வாழ்க்கைக்கு வெளியே இருக்கின்ற உறவுகள் எல்லாம் கடைசியிலே மரணத்திலே தான் முடிகிறது. தவறான உறவுக்காக கணவனை கொன்றாள் மனைவி, கணவன் மனைவியை கொன்றான், பிள்ளைகளை கொன்றான் என்று சொல்லி அவர்கள் ஒழுங்காய் வாழ்ந்தார்களா? இல்லை, கடைசியாக ஜெயிலுக்கு தான் போகிறாங்க. அப்போ எதுக்கு இந்த தேவையற்ற ஒரு வாழ்வு? உலகத்தின் மக்களைப் போல கிறிஸ்தவர்கள் வாழலாமா? எத்தனை மனைவியர்னா வைத்துக் கொள்ளலாமான்றா? இல்லை, கடவுளுடைய வார்த்தை அப்படி சொல்லவே இல்லை. ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை தான் கொடுத்தார். இன்னும் 2 பேரை அவ்வளோ கொடுக்கல. ஆனால் பிற்காலத்தில் அது மாறி இருக்கிறது. அரசர்கள் வருகிற போது அது சற்றே மாற்று, அவங்களுடைய கலாச்சாரத்தை இங்கே அவங்களே மாற்றிக்கொண்டு பல மனைவியரை வைத்திருக்கிறார். அதாவது அவங்களுடைய கலாச்சாரத்தோடு அது போய்விட்டது. மீண்டும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை அதான் தாவீது வாழ்க்கையில் நம்ம ஸ்ட்ராங்காக பார்க்குறோம். அவன் கடவுளுக்கு ஏற்புடைய மகனாக இருந்தாலும் உரியாவின் மனைவி எடுத்துக்கொண்டதுனால கடவுள் அவனை எச்சரித்தார். அவனை இங்கே நாத்தான் வழியாக எச்சரிக்கிறார். நாத்தான் ஒரு நல்ல தீர்க்கர், தைரியமுள்ள ஒரு தீர்க்கர். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், தீர்க்கர் என்று சொன்னால் த மவுத் பீஸ் ஆஃப் காட், கடவுளுடைய வார்த்தையை நேரடியாய் தைரியமாக அறிவிக்கிறவர்கள். தஸ் சேஸ் த லார்ட், கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிட்டு போயினே இருப்பாங்க. யாருக்கும் பயப்படவே மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற பாஸ்டர்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி சொல்கிறதில்ல. தப்புன்னு ரைட்டுன்னு சொல்லாமல் இன்றைக்கி நிறைய பணக்காரர்களுக்கு அவர்கள் தாளம் தட்டி கொண்டிருக்கிறதுனால தான் திருச்சபைகள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறார். நிறைய குடும்பங்கள் அழிவதற்கு காரணமாக இருக்கிற மக்களை இன்றைக்கு பாஸ்டர்ஸ் எச்சரிக்காத இருக்கிறதுனால தான் இன்றைக்கு திருச்சபையில் நிறைய பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. திருச்சபைக்கு வருகிற ஏழை எளிய மக்களை இந்த பணக்காரர்கள் சூறையாடுகிறதுனால இன்றைக்கு திருச்சபையில் அநியாயம் தலைவிரித்து ஆடுகிறது. திருச்சபையாக இருக்க வேண்டிய ஆலயங்கள் இன்றைக்கு நியாயமற்ற சபைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் தாவீதை போல மனம் திரும்ப வேண்டும். உன் அடுத்து சொல்றான், அப்போ தாவீது நாத்தானிடம், நான் ஆண்டவருக்கு எதிராய் பாவம் செய்து விட்டேன் என்று சொன்னார். நாத்தான் தாவீதும், ஆண்டவரும் உனது பாவத்தை நீக்கிவிட்டார், நீ சாக மாட்டாய். ஆயினும் ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாய் எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாய் சாவான் என்று சொன்னார். பின்பு நாத்தான் தம் வீட்டுக்கு சென்றார். உரியாவின் மனைவி தாவீதிற்கு பெற்றெடுத்த குழந்தை ஆண்டவர் தாக்க அது நோயுற்று சாக கிடந்தது. பார்த்தீங்களா,
தவறு செய்தால் தண்டனை தான், தப்பவே முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இது நம்முடைய கேரக்டர்ஸை பாதிக்கின்ற ஒரு காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களை மாற்றுகின்ற ஒரு காரியங்கள், நம்முடைய குணங்களை மாற்றுகின்ற காரியங்கள். இவைகளை விட்டு ஒழித்து ஆண்டவருக்கு பிரியமாய் நம்ம வாழணும். நம்முடைய உடலை ஆண்டவருக்கு தூய்மையாய் பேண வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இது தேவ ஆலயம். இந்த உடல் தேவ ஆலயம். இந்த தேவாலயத்தை நாம் கெடுக்கக்கூடாது. நிறைய பேர் இதை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினால, குடியினால, இல்லையா புகைப்பிடிப்பதனால, தவறான உணவு பழக்கத்தினால எப்படியனா வாழலாம் அப்படின்னு சொல்லி தன் உடலை கெடுத்து கொண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இது நான் வாழுகிற தேவாலயம் இல்லையா, நீ இதை பராமரிக்க வேண்டும் இல்லையா, சரியான நேரத்தில் சாப்பிடணும், சரியான நேரத்தில் உறங்கணும், சரியாக எக்ஸசைஸ் பண்ணணும், ஆலயத்துக்கு போகணும், வசனத்தை கேட்கணும், உடலை பராமரிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்றார். அன்றைக்கி தாவீது அதை செய்யவில்லை, நாத்தான் சொன்ன உடனே கேட்டுக்கொண்டார். இன்றைக்கி நாமும் கூட ஒருவேளை தவறான பாதையிலே போய்கொண்டிருப்போமானால், இந்த வசனத்தை கேட்கின்ற இளம் வாலிப பிள்ளைகளை, சகோதர சகோதரியே, திருமணமானவர்களே, திருமணம் ஆகாதவர்களே, நீங்கள் தவறான பாதையில் இருந்தால் ஒரு விசை கூட இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களை மன்னிக்க அவர் சித்தமாக இருக்கிறார். உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அவர் பாவத்தை மன்னித்திருக்கிறார். நீர் செய்த பாவத்திற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறார். நீ செய்த அக்கிரமங்களுக்காக, நீர் செய்த விபச்சாரத்திற்காக அவருடைய உடல் குத்தி கிழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எண்ணிப்பார், தேவனுடைய அன்பை எண்ணிப்பார். மகனே, மகளே, காலை வேளையில கர்த்தர் உன்னை அழைக்கிறார். விபச்சாரத்தில், வேசித்தனத்தில் அழிந்து போகாதீங்க. உங்கள் உடலை கெடுத்து கொள்ளாதீங்க. குடியினாலும் சிகரெட்னாலும் உடைய வாழ்க்கையை அழித்து கொள்ளாதீங்க என்று சொல்லி காலை நேரத்தில் ஆண்டவர் தயவோடு அழைக்கின்றார். ஆங்கிலத்தில் நம்ம பார்க்கிறோம், the confronting sin and repentance. The prophet Nathan confronts King David about his sin. The importance of confronting sin and repentance in the Christian life. The sin of David's sin, David's affair with Bathsheba and his attempt to cover it up. The consequences of sin can be severe and far-reaching. Nathan's courageous confrontation of David about his sin, the power of God's word to convict and bring about repentance. David's genuine repentance and acknowledgement of his sin. The importance of humility and repentance in Christian life. Conclusion: the importance of confronting sin is essential for the restoration. The power of repentance brings forgiveness and restoration and is key part of the Christian life. அன்பான தேவ பிள்ளைகளே, நாத்தான் தைரியமாய் போய் சொல்றாரு. இங்கே பத்சேபாவை தாவீது எடுத்துக்கொள்ளுகிற போது அவன் அதை மறைக்க பார்க்கிறான். ஆனால் கடவுளுடைய வார்த்தை வல்லமையாக அங்கே சொல்லப்படுகிறது. The word of God is very very powerful. அது யாரையும் மாற்றும், யாரைய இருதயத்தை கிழித்து கொண்டு, ஊனையும் உடலையும் கிழித்து கொண்டு போகிற அது இன்ஃப்ராரெட் ரேஸ் இல்லையா, அல்ட்ரா வயலட் ரேஸ் மாதிரி அது இருக்குது. இப்படி இருதயத்தில் போய் குத்தி நீ செய்கிறது பாவம் பாவம் பாவம்னு சொல்லினே இருக்கும். அதனால் இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை படிப்போம், கேட்போம், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோம், நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம வெளியே வருவோம். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு கொடுக்குற அழைப்பு. சில கிராஸ் ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்கும்போது தாவீதுனுடைய ஆட்சி காலம் 1 சாமுவேல் 16 பார்க்குறோம். சங்கீதம் 78 நம்ம கடவுள் தாவீது தெரிந்தெடுத்ததை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 13 பார்க்குறோம். தாவீதுனுடைய பாவத்தை குறித்து அவனே சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். சங்கீதம் 51 நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 32 பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 10 பார்க்குறோம். அதே போல் தாவீது ஒரு சிறந்த அரசனாக இருந்தான். 1 ராஜாக்கள் 2 பார்க்குறோம். நீதிமொழிகள் 29 பார்க்குறோம். மத்தேயு 20 பார்க்குறோம். 1 சாமுவேல் 18 பார்க்குறோம். 2 சாமுவேல் 9 பார்க்குறோம். சங்கீதம் 127 நம்ம பார்க்குற திருமணம் என்பது கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம். அதை நம்ம 128 அதை நம்ம சரியாக பயன்படுத்த வேண்டும். ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட் அதை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 23, சங்கீதம் 27, ரோமர் 15. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து சாட்சியாய் ஜீவிக்க கர்த்தர் திருவசனத்தினாலே நம்மை ஆண்டவருக்கு நேராக திருப்பி மனம் திரும்பி கனிகளை கொடுத்து வாழ தூய ஆவியானவரது நாளிலே நம்ம உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கேட்ட வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். தாவீதை போல ஆண்டவர், நாங்கள் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் தப்பு தான், ரைட் தான்.
அது நீர் சொல்லுகிற போது நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபை தார். வசனத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆயர்களும் ஊழியர்களும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது நாங்கள் அதை ஆண்டவர் அசட்டை பண்ணாமல், ஊழியர்களை அசட்டை பண்ணாமல், தேவதாசர்களை அசட்டை பண்ணாமல் ஏற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழவும், மனம் திரும்பவும், பாவத்தை விட்டு விலகவும், கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழவும் கிருபை தார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே அனைத்து சபை மக்கள், குறிப்பாக ஆண்டவரே தவறில் பாவத்தில் இருக்கிறவங்க, விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் இருக்கிறவங்க, தன் உடலை கெடுத்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து ஒரு விஷயம் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும். மற்ற ஏசு ஆண்டவர் எனக்காய் மரித்தார், ரத்தம் சிந்தராரே, என்னை மீட்டாரே என்று சொல்லி அவர்கள் மனம் திரும்பட்டும் ராஜா. இந்த வார்த்தைகளை கேட்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும், அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ் 5 இடத்துல இருக்கிற இந்தியாவில் இருக்கிற மக்கள் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இந்த நேரத்தில் இப்படி ஊழியத்தில் இருக்கிற அன்பர் சாரியும் ஏஞ்சக்காவே அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாளியும் இப்படி சாக்குசாரின் டீச்சர் அடியை வளமை எடுத்து பயன்படுத்துங்க. இப்படி குடும்பங்களிலே ஆண்டவர் கிருபையாக இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். குறிப்பாய் இந்த நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற இப்படி அன்பு சகோதரிய ஆசிரியர் செங்கிலிகுப்பம் திருச்சபருடைய ஆண்டவர் பொறுப்பில் இருக்கின்ற பழனி என்கின்ற ஷாம் அவர்களுக்காக, அவருடைய அன்பு மனைவி ஆண்டவரை பெலிண்டா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வாதம் வழி நடத்துங்க. குறிப்பாக அவருடைய அன்பு மகள் ஆண்டவரே மூத்த மகள் சாண்ட்ரின் ரித்திகா அவர்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே இதோ ஃபைனல் இயர் பிடெக் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன்ஸை ஆண்டவர் இன்ஜினியரிங் ECE படித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளிலே தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது மகளை ஆசீர்வதிங்க, மகளுக்கு தேவையான எல்லா காரியத்தை தாருங்க, ஆசீர்வதிங்க. குறிப்பாக வாலிபன் தன் வழி அதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தினால் தன்னை காத்து கொள்ளுகிறதுனாலே வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகர் நினைப்பாயாக. ஆண்டவர் எபேசியர் 6:1 பார்க்குறோம், பிள்ளைகளே கர்த்தருக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க என்று சொல்லியிருக்கார். அந்த வார்த்தையின்படி இந்த அருமையான பிள்ளைகள் ஆண்டவரை பிள்ளை அருமையான பெற்றோர் கீழ்ப்படிந்து சாட்சியாய் வாழும், எதிர்கால வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். என் தேவன் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடும். இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்றார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இப்படி இந்திய சுவிசேஷ திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்படவும் இப்படி கண்கடை எரல்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள், ஆண்டவரே ஹோம்ஸ், குறிப்பாய் பாஸ்டர்ஸ், மிஷனரிஸ், ஆண்டவரே ஊழியர்கள், ஆண் ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இப்படி ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் நாங்கள் ஈடுபடுகிற போது உபத்திரவங்களும் கஷ்டங்களும் ஆண்டவரே எங்களுக்கு வரும், அதிலிருந்து எங்களை காத்தருள வேண்டுமா என்று நாங்கள் ஜபிக்கிறோம். அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி வாதக வட்டத்தை ஆசீர்வதிங்க. பாபனப்பள்ளி திருச்சபை, ஆடவர், மின்னூர், வடகரை, மேல்சரம் திருச்சபைகள், குடும்பங்கள், பொறுப்பாளர்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. யாருக்கும் எந்த பலவீனங்களும் வராதபடி காத்தரலும் பலவீனமாக இருக்கிற எல்லாரையும் வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாளில் உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை அவருடைய அமெரிக்க அதிபர் ட்ரம்பை பாத்திர வைக்கிறோம். 50% வரி விதித்தனால இப்படி ஏழை எளிய மக்கள், திருப்பூர் பனியன் கம்பெனிகள், ஆண்டவர் எங்களுடைய அருமையான கர்த்தாவை ஷூ ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற மக்கள், இந்த ஷூ எல்லாம் தேங்கி நிற்கிறது. இவர்கள் ஆண்டவரை மாற்றப்பட சீக்கிரமாக அந்த வரி விலைக்கு அவர் விதித்து ஆண்டவரை மாற்றிக்கொள்ளவும், அதன் வழியாக ஆண்டவர் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இந்திய தேசத்தை ஜனாதிபதி, பிரதமர், இப்படி அனைத்து அமைச்சரவை, இப்படி முதலமைச்சர், இப்படி ஆண்டவர் அனைத்து மாநிலத்தின் அமைச்சர்களை கர்த்தர் ஆசீர்வதி. உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தட்டும், இஸ்ரேல் ஆண்டவரே அமாஸ் போர் நிறுத்தும்படியாய் தாழ்மையோடு கெஞ்சி மன்றாடுகிற ராஜா. ஒவ்வொரு நாளும் குழந்தைகளும் பெண்களும் இறக்குறாங்க, பசி கொடுமையினால ஆண்டவர் சாவராங்க ராஜா. கண்ணுக்கு எதிரில் நாங்கள் மிகுந்த வேதனையோடு இருக்கிறோம். அவங்களெல்லாம் நீர் காத்தருளும், வழி நடத்தும். தொடர்ந்து இந்த நாள் அடியனையும் வலைமையை எடுத்து நீர் பயன்படுத்த ஜபிக்கிறோம். உடைய கிருபை ஆசீர்வாதம் எங்களோடு கூட தங்கியிருக்கின்ற இந்த நாளில் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அன்பு தம்பியினுடைய அன்பு மகள் ஆண்டவரே டிவைனாவுக்காக ஜபிக்கிறோம். அன்பு மகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க. அருணுக்காக, கவிதாவுக்காக, மூத்த மகள் ஷெர்லிக்காக ஜபிக்கிறோம். பருவத்தை தந்திருக்கிறேன், தொடர்ந்து ஆசீர்வத்தை வழி நடத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். அதனுடைய பணிகளையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரை இந்த நாளில் இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்த, இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லாருடைய வாழ்க்கையில மனமாற்றத்தை கொடுத்து பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தை நோக்கி நாங்கள் பயணம் செய்ய என் தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் வார்த்தையினாலும் எங்களை பலப்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் பணிகள், பயணங்கள், ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.